ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தை 1ஆம் தேதி பொங்கல் வந்துடும். முதல் நாள் மகர மாதம்னு பேர். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த மகர மாதத்தில் வரக்கூடிய ராசி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மகர மாதம் அப்படிங்கிறதுக்கு எப்படி என்ன சார் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தராயணம்னு பேர். உத்தராயணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மகர மாதத்தில் வரக்கூடிய உத்திராடம் 2ஆம் பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறதுக்கு பேர் உத்தராயணம்னு பேர். அப்போது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அனைவருக்கும் உத்தராயண புண்ணிய கால மகர மாத ராசி பலன்கள் சொல்வதில் சந்தோஷம். அதில் என்னன்னு கேட்டால் இந்த தை 1ஆம் தேதி பொங்கல் வாழ்த்துக்கள். சூரிய பகவானை வச்சு தான் நம்மளுடைய ராசி பலன்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது சந்திரனை பேஸ் பண்ணி எப்படின்னா ஒருத்தருக்கு லக்னம் என்று சொன்னால் அது உயிரை குறிக்கக்கூடிய விஷயம். ராசி என்றால் உடலை குறிக்கக்கூடியது. சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ராசின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் மேஷங்கிற இடத்துல ஒரு சந்திரன் நின்றிருந்தால் அந்த ராசிக்கு பேர் மேஷம்னு அர்த்தம். மேஷங்கிற இடத்துல ஒரு லா போட்டு இப்படி இது போட்டிருந்தா லக்னம்னு பேர், மேஷ லக்னம்னு பேர். ஸோ மேசராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்கு, இந்த கடகராசிக்காரங்களுக்கு தனாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடகத்தில் ஒரு கிரகம் வேணுமப்பா, கடகம் இல்லாமல் வாழ்க்கை இல்லைப்பா, கடகம் கெட்டான் வாழ்க்கை கெட்டான்னு பழமொழி. என்ன வார்த்தை பாருங்கள். கடகம் கெட்டு போச்சு, ஒரு ஜாதகத்தில் கடகம் கெட்டுருச்சுன்னா வாழ்க்கையே கெட்டு போகும் என்று சொல்லும் அளவிற்கு கடகத்திற்கு அவ்வளோ பவர். ஸோ அந்த கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு தனாதிபதி என்று அழைக்கக்கூடிய திருமோகூர் சுதர்சன மூர்த்தி மதுரையில் இருக்குது. பெரிய கோயில், அருமையான கோயில். ஒரு தடவை வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். எங்கேருந்து, கோயிலுக்குள்ளே போனதிலிருந்து. அவ்வளோ பெரிய கோயில். தியானம், சக்கரத்தாழ்வார், அருமையாக போய் சாமி கும்பிட்டுவாங்க, நல்லது நடக்கும். தேர்தல் பணியில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், அரசாங்க பணியில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, கௌரவம், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கப்போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு 6ல் போய் இருக்கிறார். அந்த 6ஆம் இடம் என்பது தன் வீட்டுக்கு 2க்கு 6, ஆனால் உங்கள் வீட்டுக்கு 7, கடகத்திற்கு 7ல் இருக்கார். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். தன் வீட்டுக்கு 6ல் மறைந்த கிரகம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். கவலையே பட வேண்டாம். இது வரைக்கும் நம்ம இந்த ராசி பலன்களை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நம்மகிட்ட கிடைக்குது. கீழே இருக்கிற நம்பரில் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கூப்பிடலாம், கேட்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நேரலை லைவும் நம்மளுடைய இதில் இருக்குது. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனில் நியூ ஜெனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே போடலாம். நேரடியாக பார்க்கணும் சார், உங்களை நேராக தான் சார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நங்கநல்லூர் மற்றும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போதைக்கு. ஆக்சுவலாக நம்ம மதுரை, சென்னை, ஒசூர் எல்லா இடத்துலையும் இருந்தோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுறதில்ல. சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக நீங்கள் தாராளமாக பார்த்து பேசிக்கலாம். மிக குறைந்த தொகையில் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள், தெளிவான பரிகாரங்கள், அதாவது எளிய முறையில் உங்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சுகர் நாடி பற்றிய ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.